இந்த ஒரு ஆள் ஒரு பயங்கரமான வாள் வீசும் கலைஞனா ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு குருகிட்ட போய் கேட்கிறாரு. அவர் இந்த பாறையை போய் செதுக்குன்னு சொல்லிடுறாரு. இதுக்கிட்ட சம்பந்தமே இல்லாம இந்த ஒரு வேலையை செய்ய சொல்றாருன்னு சொல்லிட்டு கோவத்திலேயே அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாரு. செஞ்சுட்டு அந்த குருட்டையும் கூப்பிட்டு காட்டுறாரு. இதோட சைஸ் ரொம்பவே பெருசா இருக்கு, பின்னாடி இருக்க கோயிலையே மறைச்சிடும் போல, இதோட சின்ன சைஸா செஞ்சு கொண்டு வா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த நாள் இன்னுமே கடுப்பாயிட்டு இது எங்கடா இன்னும் சின்னதா மாத்துறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே கோவத்துல அடிச்சு உடைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு பெரிய சிலையை சின்ன சிலையா மாத்திடுறாரு. இந்த தடவை சிலையை செஞ்சு முடிச்சுட்டு அந்த குரு கூட்டிட்டு வந்து காட்டிட்டு இருக்காரு. மறுபடியும் இது பெருசா தான் இருக்கு, இன்னும் சின்னதா செய்யிட்டு போயிடுறாரு. இதை செஞ்சு முடிக்கவே எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, மறுபடியும் இதை இடிச்சுட்டு கட்டினா ரொம்ப நாள் ஆகுமே, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. உனக்கு ஒரு வாள் வீசும் கலைஞனா ஆகணும்னா செய், இல்லாட்டி இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருன்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்லிடுறாரு. இந்த ஒரு ஆள் அந்த சிலையை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் ரொம்ப சின்ன சிலையை செஞ்சு அந்த ஒரு குருட்டு போய் காட்டுறாரு. இதான் நான் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன், இந்த அளவுக்கு சின்ன சைஸ்ல தான் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குரு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கும் வாள் வீசுறதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லிட்டு அந்த ஆள் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு வாள் வீசும் கலைஞனுக்கு ஒரு பொறுமை தான் ரொம்ப முக்கியம், அந்த பொறுமையை சோதிக்கிறதுக்காக தான் இதை உனக்கு டெஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வாழ்க்கையில நீங்க என்னவாக நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பொறுமையா இருங்க, கண்டிப்பா எல்லாம் ஒரு நாள் நடக்கும்.